ஆமென் சொல்லுங்க உற்சாகமா. அல்லேலூயா சொல்லுங்களேன். அபிஷேகம் பெறாதவங்க பெற்றுக்கொள்ளுங்க. நான் கடைசியில் அதுக்காக ஜெபம் பண்ண போறேன். நிறைய காரியங்கள் எடுத்துக்கிட்டேன், டைம் ஆயிடுது. உங்களை பார்த்தாவே கொஞ்சம் கொஞ்சமா சீக்கிரம் முடிப்பா, அப்ப உயிர் போகுது அப்படின்ற மாதிரி இப்படியே கொஞ்சம் இறங்குற மாதிரி தெரியுது. அல்லேலூயா சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. கொஞ்சம் எழுந்து உட்கார்ந்துடலாம். கொஞ்சம் எழும்பி எல்லாரும் எழுந்து நின்று அல்லேலூயா அல்லேலூயா நல்லா சொல்லுங்க. அல்லேலூயா அல்லேலூயா நல்லா கைவர்த்தி. அல்லேலூயா அல்லேலூயா. கையை பிடிச்சு பக்கத்துல கையை பிடிச்சு உற்சாகமா இருங்க. கொஞ்ச நேரத்துல முடிச்சிருவான்னு சொல்லிட்டாரு அவரு. கரெக்ட் பாரு. அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வீங்க. ஆமென் பாடலாமா? நல்ல கைவர்த்தி. அல்லேலூயா. கை யாரைய தூக்க முடியாதவங்க சொல்ல காமிங்க. யார் இருக்கீங்க? 2 பேர் இருக்கீங்க. நான் அப்புறம் ஜெபம் பண்ண மாட்டேன். நிறைய இடத்துல ஆண்டவர் கட்டிய கரைக்கிறேன்னு வரவே மாட்டாங்க. அப்புறம் பாஸ்டர் வெக்கமா இருந்துச்சு பாஸ்டர், போமா ஜெபம் பண்ண முடியாதுன்னு சொல்ல முடியல. கர்த்தர் சுகப்படுத்துறாரு. வாங்க, அற்புதம் நடக்கட்டும். ஜீசஸ். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறாங்கன்னு வச்சுங்க. மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம். மனமகிழ்ச்சி இங்க பார்த்து சொல்லுங்க. மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம்னா நல்ல மருந்து. அது எலும்புக்கு ஊனா. எலும்புக்கு அப்ப என்ன தெரியுதுன்னா, சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருக்கிற ஆளுக்கு முட்டி வலி வராது. எலும்பு சம்பந்தமான வியாதி வருதுன்னா அந்த அம்மா சிரிக்கிறதுக்கு காசு கேட்குதுன்னு அர்த்தம். மகிழ்ச்சியா இருந்தாவே வியாதி இல்லைங்க, இருக்கக்கூடாதுங்க. எனக்குன்னா வியாதி இல்லவே இல்லை, ஒரு நோய் இல்லை. ஏன்னா அழுததை விட சந்தோஷமா இருக்கிறதே ரொம்ப பிடிக்குது. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. 2 ஸ்டான்ஸா பாடிட்டு அவங்க கைதட்டி பாடும் போதே அற்புதம் நடக்க போகுது. ஆமென் சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. அல்லேலூயா. நல்லா கைதட்டி. 1 2 3 4 நல்லா கைதட்டி. இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. வாயில திறந்து நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. ஆமென். நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. சமாதான காரணம் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. சமாதான காரணம் நீங்க தானே. ஆமென். சர்வ வல்லவரும் நீங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. எல்லாமே பார்த்து கொள்வீங்க. எல்லாமே பார்த்து கொள்வீங்க. ஆமென். எல்லாமே பார்த்து கொள்வீங்க. சொல்லுங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில, இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. என் மனைவியை பார்த்து நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. என் மனைவியை பார்த்து கொள்வீங்க. என் குடும்பத்தை பார்த்து கொள்வீங்க. என் மனைவியை பார்த்து கொள்வீங்க. என்
குடும்பத்தை பார்த்துக் கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. என் பிள்ளைகளை பார்த்துக் கொள்வீங்க. என் பிள்ளைகளை பார்த்துக் கொள்வீங்க. சொல்லுங்க. என் பிள்ளைகளை பார்த்துக் கொள்வீங்க. என் பிள்ளைகளை பார்த்துக் கொள்வீங்க. என் கணவனை பார்த்துக் கொள்வீங்க. என் கணவனை கணவனை பார்த்துக் கொள்வீங்க. என் கணவனை பார்த்துக் கொள்வீங்க. என் கணவனை பார்த்துக் கொள்வீங்க. இயேசு இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. எங்க வருமானத்தை பார்த்துக் கொள்வீங்க. எங்க வருமானத்தை பார்த்துக் கொள்வீங்க. எங்க வருமானத்தை பார்த்துக் கொள்வீங்க. எங்க வருமானத்தை பார்த்துக் கொள்வீங்க. எங்க வேலைய எங்க வேலைய பார்த்துக் கொள்வீங்க. எங்க வேலைய பார்த்துக் கொள்வீங்க. எங்க வேலைய வேலையை பார்த்துக் கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. நீங்க எல்லாமே நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. என் ஊழியத்தை பார்த்துக் கொள்வீங்க. என் ஊழியத்தை பார்த்துக் கொள்வீங்க. என் ஊழியத்தை பார்த்துக் கொள்வீங்க. சரி எங்க ஊழியத்தை பார்த்துக் கொள்வீங்க. எங்க தொழில பார்த்துக் கொள்வீங்க. எங்க தொழில பார்த்துக் கொள்வீங்க. எங்க தொழில எங்க தொழில பார்த்துக் கொள்வீங்க. முக்கியமா ஒரு காரியத்தை எங்க மருமகனை பார்த்துக் கொள்வீங்க. எங்க மருமகளை பார்த்துக் கொள்வீங்க. எங்க மருமகனை பார்த்துக் கொள்வீங்க. எங்க மருமகளை பார்த்துக் கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. இயேசுவே நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. வீட்டை பார்த்துக் கொள்ளுங்க. எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. எங்க வேலைய எங்க பிள்ளைகளை எங்க மாமியார எங்க மாமனார எங்க அம்மாவை எங்க அப்பாவை எல்லாரையும் பார்த்துக் கொள்வீங்க. போவதில்லை. ஆமென். நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. ஹல்லேலூயா. அம்மாக்கு ஜெபம் பண்ணிடலாம். ஹல்லேலூயா. எந்த கை இதா இருக்கு? எவ்வளவு தூரம் தூக்க முடியுது? அண்ணா மூடு. ஹோலி ஸ்பிரிட் உடைய பிரசன்னம் இறங்கட்டும். தேவ மகிமை, தேவ பிரசனம், ஆவியோட வல்லமை, சுகமளிக்கிற வல்லமை இறங்குது. நல்லா இறங்குது, நல்லா இறங்குது, நல்லா இறங்குது, நல்லா இறங்குது. கர்த்தருடைய வல்லமை இறங்குது. கர்த்தருடைய வல்ல இந்த வருஷம் உங்க வீட்டுல மகிழ்ச்சியின் சத்தம் கேட்குது. இந்த வருஷம் உங்க வீட்டுல மனமகிழ்ச்சியின் சத்தம் கேட்குது. இந்த வருஷம் இடங்களை வாங்குறீங்க. இடம் வாங்குறீங்கன்னு கர்த்தர் சொல்றாரு. இந்த வருஷம் இடத்தை வாங்குறீங்க. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. உங்க சரீரத்துல கைவலி மட்டுமல்ல, உங்க சரீரத்திற்கு 3 வியாதியை கர்த்தர் சுகமாக்குகிறார். இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தில எலும்பு சம்பந்தமான வியாதிகள் இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால முதுகு தண்டு வடத்துல அற்புதம், கையில அற்புதம், விலங்கால்கள் அற்புதம், எலும்புகள் அற்புதம்
அற்புதம் நடக்கிறது. ராகாபா ஷேகேரே. நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லு. வயிற்று பகுதியில் அற்புதம். லாகஜே பாதாய் யுகசை கபாய்ஃபலை யுகசி லைதை மஃபலா லே சலை பஃபை வகலா ஜமனஃபா. லேக்கது ஹையா இருக்கிற பிரஷர் நார்மல் ஆகுது, ஹையா இருக்கிற பிரஷர் நார்மல் ஆகுது, வீசிங் டபுள் சரியாகுது, அற்புதம் நடக்கிறது. ஆண்டவர் இந்த கையை தொட்டு சுகமாக்கிறக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய பிரசன்னம் இறங்குவதற்காய் நன்றி, உம்முடைய மகிமை இறங்குவதற்காய் நன்றி, உம்முடைய வல்லமை இறங்குவதற்காய் நன்றி. இறங்குது, நல்லா இறங்குது, வல்லமை இறங்குது, நல்லா இறங்குது, நல்லா இறங்குது. நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். சுகமாக்கின தெய்வத்திற்காய் ஸ்தோத்திரம். நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களேன். கையை உதறுங்க, கையை உதறுங்க, நல்லா உதறுங்க, நல்லா உதறுங்க, நல்லா உதறுங்க, நல்லா உதறுங்க. இப்ப கையை உயர்த்தி, ரெண்டு கையும் உயர்த்தி. எப்படி இருக்கீங்க? இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஆமென், ஆமென். கை கொஞ்சம் தூக்க முடியாம இருக்கும், இந்த கை நார்மலா இருக்கும். நல்லா இருக்குங்க. அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சொல்ல முடியாத இடத்துல ஒரு கட்டி இருக்குது. இன்னைக்கு அந்த டியூமர் இயேசுவின் நாமத்துல கரையுது. கத்த தெளிவா சொல்றாரு, ஆபரேஷன் இல்லாம, ரத்தம் இல்லாம, கத்தி இல்லாம கத்துடைய ஆவியம் தொட்டு இப்ப ஹீல் பண்ண போறாரு இயேசுவின் நாமத்துல. விசுவாசிச்சா தேவ மகிமையை பார்ப்பீங்க. ஆமென் சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. தைராய்டு இன்னைக்கு சுகமாகுது. ஆமென் சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. தைராய்டு கட்டி 3 பேருக்கு இருக்குது. கர்த்தர் இன்னைக்கு தொட்டு சுகமாக்குகிறார் இயேசுவின் நாமத்தினால. அல்லேலூயா சொல்லுங்களேன். Thank you. ஆவியானவருடைய கரம் இறங்குது, ஆவியோட பிரசன்னம் இறங்குது, ஆவியோட பிரசன்னம் இறங்குது, ஆவியான பிரசன்னம் இறங்குது. உன் கண்ணீரை கண்டே, உன் விண்ணப்பத்தை கேட்டே, உன் துயர சத்தம், உன் கூக்குரல் சத்தம், உன் வேதனையின் சத்தம், நீ போராடுகிற போராட்டம், அற்புதம் நடக்காதா? ரட்சிப்பு வராதா? ரட்சிப்பு வராதா? மனம் திரும்ப மாட்டார்களா? உள்ளத்துல கத்தர் பேச மாட்டாரா? ஏக்கங்களை கத்தர் பார்க்கிறார். வல்லமை இறங்குகிறது, உடைய பிரசன்னை இறங்குது, உடைய மகிமை இறங்குது. இயேசுவின் நாமத்தினாலே இத்தனை நாள் பட்ட கஷ்டத்திற்கு கத்தர் இன்றைக்கு தடையை உடைக்கிறார். இத்தனை நாள் போராடின போராட்டத்திற்கு அற்புதம் நடக்கிறது. என் ஆண்டவருடைய கடம் தொட ஆரம்பிக்கிறது, அவருடைய பிரசனம் இறங்க ஆரம்பிக்கிறது, கர்த்தருடைய மகிமை உங்களை தொட ஆரம்பிக்கிறது. கர்த்தர் தொடுகிறார், கர்த்தர் தொடுகிறார், கர்த்தர் தொடுகிறார். போராட்டங்களுக்கு முடிவு வருகிறது. இயேசுவின் நாமத்தில் நிம்மதியா சாப்பிட முடியல, நிம்மதியா சாப்பிட முடியல, தூங்க முடியல, முடியலப்பா, முடியல ஆண்டவரே, எனக்கு பலன் இல்லை, என்னால முடியலேன்னு சொன்ன சத்தத்தை ஆண்டவர் கேட்டார். உன்னால முடியாது, தேவனால் எல்லாம் கூடும். மனிதனால் கூடாததுதான், ஆனா என் தேவனால் எல்லாம் கூடும். எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறார். ரட்சணியத்தின் சந்தோஷம் வீட்டுக்குள்ளே வருகிறது, ரட்சிப்பு வீட்டுக்குள்ளே வருகிறது. ரட்சிக்கப்படாதவர்களை கர்த்தருடைய ஆவியானவர் தொடுகிறார். மார்கோ மசா கர்வாலே பௌரி. உடைய கரம் தொடுவதற்காக நன்றி, உடைய பிரசனம் தொடுவதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவை. உதருங்க கைய, நல்லா உதருங்க, நல்லா உதருங்க, நல்லா உதருங்க, நல்லா உதருங்க, நல்லா உதருங்க. ரெண்டு கையும் தூக்குங்க. எப்படி இருக்கீங்க? வலி குறைஞ்சிருக்கு, ரொம்ப நன்றி. சரியா இருக்கு, சரியா இருக்கு, நல்லா பரவாயில்ல. இப்படி கை நல்லா இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. தேங்க் யூ, தேங்க் யூ, காட் பிளஸ். ஆமென் சொல்லுங்க. ஒரு ஆரம்பிச்சிருக்குது. பெரிய பெரிய காரியங்களை கர்த்தர் அசால்ட்டா செய்து கொண்டிருக்கிறார், செய்வார். இயேசுவின் நாமத்தினால ஒரு மாற்றம் நடக்க ஆரம்பித்திருக்குது. அல்லேலூயா சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. ஆமென், அல்லேலூயா. ஒரே ஒரு தடையை மட்டும் சொல்லிட்டு நான் வேகமா நிறைய தடையை எடுத்துட்டு வந்தேன். ஒரு தடையை மட்டும் நான் சொல்லிட்டு சீக்கிரம் முடிச்சு ஜெபம் பண்ண போறேன். ஆமென் சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க உற்சாகமா. அல்லேலூயா, அல்லேலூயா. யோசுவா 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 6:1 வாசிங்க முதல்ல. 6:1.
ஆமென் சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. எரிகோ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக அடைக்கப்பட்டு இருந்தது. ஒரு அடைப்பு, ஒரு தடை, ஒரு தடை இருக்குது. என்ன தடைனா, எல்லாத்தையும் தாண்டி வந்தாச்சு. இந்த கோட்டையை தாண்டிட்டா சில யுத்தம் மட்டும் பண்ணுனா கன்ஃபார்மா கானானுக்குள்ள கால் வச்சிடலாம். ஃபைனல் தடை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, கடைசியான தடை எரிகோ கோட்டை. இந்த எரிகோ கோட்டைய உடைக்க முடியாது. பாம் அந்த காலத்துல இல்ல. எவ்வளவு பேர் சேர்ந்தாலும் உடைச்சு நொறுக்கி உள்ள போக முடியாது. அவ்வளவு பெரிய கோட்டை, சீனா மதில் சுவர் மாதிரி பெரிய கோட்டை தடையா நிக்குது. தடைய உடைக்கணும்னா மனுஷனால கூடாது, ஆண்டவர்னால தான் கூடும். ஆனா ஆண்டவர் என்ன சொன்னாருன்னா, நீங்க உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கிட்டு, கீத வாக்கியங்கள் தான் எடுத்துக்கிட்டு, எல்லா இஸ்ரவேல் ஜனமும் ஒவ்வொரு நாளும் ஒரு தடவை எரியோ கோட்டையை சுத்தி வரணும். அல்லேலூயா சொல்லுங்க. 7வது நாள் 7 தடவை சுத்தி வரணும். 7வது தடவை சுத்தும் போது நீங்க ஆர்ப்பரிச்சீங்கன்னா எரியோ கோட்டை விழும். இதெல்லாம் யாராவது சொன்னா கேட்க முடியுமா? ஒரு கல்லு செவரு கத்துனா விழுமா? ஆண்டவர் சொன்னத கீழ்ப்படிஞ்சதுனாலதான் எரியோ கோட்டை விழுந்துச்சு. அல்லேலூயா சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. கீழ்ப்படிதல் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆண்டவர் சொன்னதை கீழ்ப்படியலைன்னா தடை அப்படியே தான் இருக்கும். ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்க கூடாது. நம்ம ஆளுங்க ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்கறதுல பெரிய ஆட்கள். ஆண்டவர்கிட்ட கேள்வி எப்படி நம்ம கேட்டிருப்போம்? ஏன் 7 நாள் தான் சுத்தணுமாக்கும்? ஏன் ஒரே நாள்ல சுத்தினா ஆவாதா? என்ன இங்க பக்கமாவா இருக்கு இந்த எரியோ கோட்டை? எங்க சுத்தி எங்க வர்றது? ஆண்டவர் சொன்னார்னா கிணத்துல தவுனாலும் தவுற குடும்பத்தை கர்த்தருடைய ஆவியானவர் உயர்த்துவார். ஆண்டவர் சொல்றதுக்கு கீழ்ப்படியாதனாலதான் சில தடைகள் அதிகமா உங்க குடும்பத்துல இருக்குது. வேலையை விட்டுருன்னாரு, யார் 50,000 ரூபாய் சம்பளம் வேற இடத்துல தருவா? பார்ட் டைமா ஊழியம் செய்யும் சொன்னாரு. நைட் ஷிப்ட் பார்த்தா தானே பிள்ளைக்கு சேமிச்சு வைக்க முடியும். இந்த பிள்ளைகளை ஊழியத்துக்கு அனுப்புப்பா, அதெல்லாம் நல்லா படிச்சு டாக்டர் ஆகட்டும், இன்ஜினியர் ஆகட்டும், பெரிய லெவலுக்கு வரட்டும், அதுக்கெல்லாம் ஊழியம் செய்யக்கூடாது. ஆண்டவர் சொன்ன காரியத்துக்கு கீழ்ப்படியாதனாலதான் நிறைய தடை இன்னும் குடும்பத்துக்குள்ள இருக்குது. என் ஆண்டவர் அதை இன்னைக்கு நம்மளுடைய மனசுல உள்ளத்துல நினைவுபடுத்தி அதை மாற்ற கர்த்தர் கிருபை செய்வாராக. அல்லேலூயா சொல்லுங்க. விட்டுரு அப்படின்னா விட்டுறணும். பிளாக் லிஸ்ட்ல போடுனா பிளாக் லிஸ்ட்ல போடணும். 12 மணிக்கு மேல பேசாதன்னா பேசக்கூடாது. யார் யார் போனை மனைவி ஈஸியா பாக்குற மாதிரி இருக்கு? கையை எடுத்து காமிங்க பாப்போம். உங்க போனை உங்க மனைவி எப்ப வேணாலும் பார்க்கலாம். லாக்கே கிடையாது. அல்லேலூயா. இதுல நிறைய தெளிவா இருக்கணும், வெளிப்பா இருக்கணும். நிறைய குடும்பத்துல இது போராட்டமா இருக்கு. விட்டுன்னா விட்டுறணும். ஒரு சின்ன மெசேஜ் வருது, வீட்டுல பிரச்சனை இருக்குதுன்னா அந்த மெசேஜ அவங்க என்ன செய்யறது? பிளாக் லிஸ்ட்ல போடாம வச்சுக்கிட்டே இருக்கிறது. இருக்கிற பிரச்சனை என்ன செய்யுது? ஓவர் ஆகும். அந்த சிஸ்டரோட பேசாதன்னா அளவுக்கு அதிகமா பேசவே எதுக்கு பேசிட்டு? இல்லாட்டி வீட்டுக்காரமா வச்சுட்டு பாஸ்டமா வச்சுட்டு பேசுங்க. ஊழியம் செய்யறவங்களுக்கு கீழ்ப்படிதல் இல்ல. ஆண்டவர் தலை நிறைய காரியங்களை சொல்றாரு. இதை பார்க்காதன்னா பார்க்காம இருக்க முடியல, செய்யாதனா செய்யாம இருக்க முடியல. நான் எல்லாம் செஞ்சுக்கிருவேன், ஆனா கூரையை பொத்துட்டு ஆசீர்வாதம் இறங்கணும், வராது.
ஒரு சின்ன விஷயத்துக்கு கீழ்ப்படியாத என்ன எப்படி கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியும்? கெட்ட வார்த்தை பேசாதன்னு பல தடவை சொல்றாரு. கோபம் தான் மனைவிய பேசுற கெட்ட வார்த்தையை கேட்டா நம்ம எல்லாம் சர்ச்சுக்குள்ளே வர முடியாது. நல்லா தானே பாஸ்டர் பேசிட்டு இருந்தீங்க? நம்ம ஊழியக்காரன் வேற சொல்லிக்கிறோம், நம்ம பார்ட் டைம் மினிஸ்டர்னு சொல்லிக்கிறோம். நம்ம பக்கத்துல புறஜாதி இருந்தா, நம்ம வீட்டுக்குள்ள யாராவது புறஜாதி வந்து 2 நாள் தங்கி இருந்தானா பேசாம ஐயப்ப சாமியை கும்பிட்டு போயிருவான். அல்லேலூயா சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. கீழ்ப்படியணும். கீழ்ப்படிதல் இல்லாத குடும்பத்துல தடை இருக்கதான் செய்யும். ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதை உடனே, ஆண்டவர் தான் சொல்றாருன்னா எப்படி நீங்க கண்டுக்கிறது தெரிஞ்சுக்கிறதுனா, ஆண்டவர் சொல்றது ஒரு தடவை நிப்பாட்ட மாதிரி சொல்லிக்கிட்டே இருப்பார். போகாத 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 போகாத, போனா என்ன? பார்க்காத பார்க்க, பார்த்ததுனால என்ன? பேசாதீங்க, பேசுறதுனால என்ன? பேசுறது தான் அப்படி கூட்டிட்டு ஓடுறது நிலைமைக்கு வருது. நிறைய அப்படிதான் நடக்குது. அல்லேலூயா சொல்லுங்க, நல்லா சொல்லுங்களேன். கீழ்ப்படியணும். கீழ்ப்படுகிற குடும்பத்துல தடை இருக்காது. தடை இருந்துச்சுன்னா கீழ்ப்படிதல இன்னைக்கு ஆண்டவரை எல்லாத்தையும் மன்னிச்சிருங்க, மாத்திருங்க, இன்னும் நான் விடுறத விட்டுறேன், இன்னும் எனக்குள்ள இருக்கிற அந்த காரியம் மாறட்டும் அப்படி நீங்க சொல்லி பாருங்க. ஆண்டவர் இன்றைக்கு தடைகளை உடைப்பார். ஒபீடியன்ட். அப்புறம் சொல்றாரு ஆண்டவர், நீ எரியோ கோட்டையை சுத்தி வரும் பொழுது வாயே பேசக்கூடாதுன்றாரு. ஆமீன் சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. யார் என்ன செய்யக்கூடாதான்? மூச்சு காட்டக்கூடாது. நிறைய குடும்பங்கள்ல பேசாம வாயை மூடிட்டு இருந்தாவே பிரச்சனை கிடையாது. ஆமீன் சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. கோபம் வருதா? இன்னைக்கு நாக்கு அவளை கேட்காம விடக்கூடாதுன்னு ஆபீஸ்ல இருந்து வந்து பைக்கை நிப்பாட்டிட்டு அப்படின்னு ஏதாவது ஒரு கட்சி படுத்து துண்டை கட்டி வாயை கட்டிருங்க. அன்னைக்கு கிளியரா குடும்பம் சரியாது. அன்னைக்கு விடுற வார்த்தை 1 மாசத்துக்கு 1 வருஷத்துக்கு விட போகாது. ஆண்டவர் மனுஷனை படைக்கும் பொழுது, மனுஷியை படைக்கும் போது வித்தியாசமா படைச்சிருக்கிறார். கணவன் வேற ப்ராஜெக்ட். அது கணவன் படைப்பே வேற, மனைவி படைப்பே வேற. நான் சொல்றதுக்கெல்லாம் மனைவி தலையாட்டுறது மாதிரி கர்த்தர் சிருஷ்டிக்கல. நான் சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டுனா அது மனைவியும் கிடையாது. மனைவிய ஆண்டவர் எதுக்கு கொடுத்தா? கவுண்டர் கொடுக்கிறதுக்கு கொடுத்திருக்கிறார். கவுண்டர். உனக்கு ஏற்ற துணையை உருவாக்குவேன்னு சொன்னார்ல, அது உண்மையான டிரான்ஸ்லேஷன் கவுண்டர். தப்பா பேச மாட்டாங்க, சொல்றதுக்கெல்லாம் மாத்தி பேச மாட்டாங்க, ஆனா சரிப்படுத்துவாங்க. மனைவி எப்ப பார்த்தா நான் சொல்றதை கேட்கணும்னு நினைக்கிற கணவன் உண்மையிலேயே ஆவிக்குரிய கணவன் கிடையாது. தலையாட்டி பொம்மை இல்லை. அவங்களை கர்த்தர் உருவாக்கும் போதே நமக்கு ஆசீர்வாதமா, நம்மளை சரிப்படுத்த, நம்ம செய்கிற காரியத்துக்கு உறுதுணையா இருந்து நமக்கு உதவி செய்ய, நமக்கு சில காரியங்களை சொல்வதற்காகவே கர்த்தர் வச்சிருக்கிறாரு. கணவன் மனைவி சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி 2 பேரும் ஒரு மனமா செய்கிற காரியம் சக்சஸ் ஆகியே ஆகணும். தவறா ஆகிறதுக்கு சான்ஸே கிடையாது. 2 பேரும் ஒரு மனமா. இந்த கவுண்டர் ஃபைல் பாத்திருக்கீங்களா? பேங்க்ல போய் கவுண்டர் ஃபைல் ஒன்று இருக்கும்ல, கவுண்டர் ஃபைல். இந்த பக்கம் என்ன எழுதுறோமோ அதை எங்கிட்ட எழுதணும். மனைவி கவுண்டர் ஃபைல், நீங்க வலது பக்கம் இருக்கிற பெரிய அந்த லிஸ்ட், அந்த பெரிய அந்த பாகம். பேங்க்ல ஒரு செலான் தருவாங்க, வலது பக்கம் பெரிய காப்பி இருக்கும், இடது பக்கம் ஒரு சின்ன கவுண்டர் ஃபைல் இருக்கும். அதான் கவுண்டர். மனைவிட்ட அதை கொடுத்துட்டு நீங்க எழுதுவீங்க, நீங்க ஒண்ணு எழுதுவீங்க, மனைவி ஒண்ணு எழுதுறாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க உங்க அக்கௌண்ட் நம்பர் 15, மனைவி 14 எழுதுறாங்க, நீங்க 16 எழுதுறீங்க. 2 பேரும் தப்பா எழுதிட்டீங்க. கொண்டு போய் பேங்க் கேஷியர்ட்ட கொடுக்குறீங்க. பேங்க் கேஷியர் சொல்லுவாரு, இல்ல இல்ல 14 தப்பு, 16 தப்பு, 15 தான் கரெக்ட்னு கரெக்ட் பண்ற மாதிரி 2 பேரும் பேசி அவர்கிட்ட கொடுத்தீங்கன்னா சரியா கொண்டு போயிருவார். அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க, நல்லா அல்லேலூயா சொல்லுங்க, சந்தோஷமா சொல்லுங்க. ஹalleluya, ஹalleluya,
ஹalleluya. ஒரு கம்பெனில கவுண்டர் பார்ட்னு ஒரு குரூப் இருப்பாங்க. இந்த பாட்டில் செய்ய போறோம்னா இந்த பாட்டில் செய்ய போறதுக்கு நம்ம ப்ராஜெக்ட் கொடுப்போம். இப்ப கணவன் இந்த பாட்டில் செய்யறதுக்கான ப்ராஜெக்ட் கொடுக்கிறாரு. மனைவி கவுண்டர் பார்ட். மனைவி சொல்லுவாங்க, இந்த பாட்டில் செஞ்சிருக்கீங்களே, இந்த பாட்டில தண்ணி வச்சிருக்கீங்களே, ஒரு மாசத்துல தண்ணி கெட்டு போச்சுன்னா இந்த பாட்டில தூரமா போடணுமே, அப்ப நம்ம போட்ட காசுல லாஸ் ஆயிருமே அவங்க கவுண்டர் கொடுப்பாங்க. எதிர்த்து பேசுறது இல்ல, கவுண்டர். இந்த வாட்டர் ஒரு மாசத்துக்கு தான் இருக்கும், எக்ஸ்பிரி ஆயிரும். நம்ம செஞ்சு போட்டுட்டு விற்காம போச்சுன்னா குப்பைக்கு போடணும் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. எக்ஸ்பிரி ஆயிடுச்சுன்னா என்ன செய்வீங்க? உடனே கணவன் கேட்கணும், ஆமா எக்ஸ்பிரி ஆச்சுன்னா கஷ்டம், இது என்ன செய்யணும்? ஒரு வருஷத்துக்கு எக்ஸ்பிரி ஆகாம என்ன சேர்க்கணுமோ அதை சேர்க்கணும்னு முடிவு பண்ணி 2 பேரும் பேசி ஒரு பாட்டில தயாரிச்சு அதை லாபகரமா விற்கிறது தான் இந்த மனைவியோட கவுண்டர். ஆமேன்னு சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. இது புரிய மாட்டேது நிறைய பேருக்கு. மனைவி சொல்றத என்னன்னா தப்பா நினைக்காது. எப்ப பார்த்தா எழுத்து பேசுறா பாஸ்டர், நான் சொன்ன உடனே திருப்பி ரிப்ளை பண்றா, எழுத்து பேசுறா. எழுத்து பேசல, எதிர்வினையா சொல்றாங்க. இப்படி நடந்தா என்னவா? போய் ஒரு இடத்துக்கு அட்வான்ஸ் போட போறீங்க, ஒரு இடத்துக்கு கையில ஒரு 1000 ரூபாய் 5000 10,000 தான் இருக்கு, போட்டுருவோம் போடும்போது மீதி காசுக்கு என்ன செய்யறது? எப்ப பார்த்தாலும் அபசகுணமா பேசிட்டு, அம்மா ஒண்ணு கர்த்தர் மேல விசுவாசம் இல்ல, என்ன செய்ய போறான்னு டிஸ்கஸ் பண்ணணும். 2 பேரும் சேர்ந்து முடிவு பண்ணி பாருங்க. ஸ்கூல்ல சேர்க்கறது நீங்க ஒரு முடிவு பண்ணாலும் அவர்கிட்ட 2 பேர் டிஸ்கஸ் பண்ணி செஞ்சிடக்கூடாது, அவர்கிட்ட சொல்லணும். அல்லேலூயா சொல்லுங்க. 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணி செஞ்சிடக்கூடாது, அவர்கிட்ட சொல்லணும். அவர் கொஞ்சம் தெளிவா நடத்துவார். அப்போ ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, கீழ்ப்படிதல் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க கீழ்ப்படிஞ்சீங்கன்னா கன்ஃபார்மா எரியக்கோட்டண்ட தடை உடையும். என்ன சொல்றாரோ அதை கேட்கணும். எதுக்கு தான் சுத்த சொன்னாருன்னு நமக்கே தெரியாது, ஆனா சுத்தணும். பேசக்கூடாதுன்னு சொல்லுவாரு, பேசக்கூடாது. கடைசி நேரம் கத்தணும்னு சொன்னா கத்து. என்ன சொல்றாரோ அதை ஃபாலோ பண்ணீங்கன்னா கன்ஃபார்மா எரியக்கோட்டைகளை கத்தர் உடைச்சி உங்களை கானானுக்குள்ள கொண்டு போவார். ஆமேன்னு சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க வந்ததே 12, நீங்க ஆரம்பிச்ச எத்தனை மணிக்கு? 11:30. நீங்க 8 மணிக்கு ஆரம்பிச்ச மாதிரி இப்படி உட்கார்ந்துருந்தீங்கன்னா என்ன செய்யறது? வந்ததே 11:15. இப்ப ஒரு சீப்பு முடிச்சது 12. நாங்க என்ன செய்யறதுக்கு? 8-10 மணிக்கு ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா நாங்க ஒரு 2 மணி வரையும் எடுத்திருப்போம். இப்ப 2 மணிக்கே சொக்குது, ரெங்குது, பசிக்குது. நிறைய பேருக்கு வான்னு கத்துது வயிறு. என்ன செய்யறன்னு தெரியல, பேசாம உட்கார்ந்துகிட்டு இருக்கோம். அதனால முடிக்க போறோம். ஆண்டவர் என்ன செய்ய சித்தமா இருக்கிறோம் அதை செய்யட்டும். அல்லேலூயா சொல்லுங்க, ஆமேன்னு சொல்லுங்க. ஒரே ஒரு காரியம், தடை உடையுது. அல்லேலூயா சொல்லுங்க. அது எப்பேற்பட்ட தடையா இருந்தாலும், ஊழிய தடை, குடும்ப தடை, சமாதான தடை, பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்தை தடை, பிள்ளைகளுடைய எதிர்கால தடை, உங்களுடைய பெருக்கத்திற்கான தடை, எந்த தடையா இருந்தாலும் இயேசுவின் நாமத்துல கர்த்தர் உடைக்க போகிறார். ஆமேன்னு சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. இந்த தம்பி உங்க பேர் என்னம்மா? ஜோயல். அவங்க நான் ஜோயல் டேனியலை கர்த்தர் கிருபையா கொண்டு வந்திருக்கிறார். என்னவா கொண்டு வந்திருக்கிறாரு? அவங்கள கர்த்தர் நேசிக்கிறார். ஆமேன், அல்லேலூயா. ஜோயல் மேலதான் ஒரு பெரிய கிருபை இருக்குது. ஜோயல் மேல கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்குது. ஜோயல் மேல கர்த்தருடைய பாதுகாப்பு இல்லைன்னா அவர் உயிரோட எங்க உட்கார்ந்திருக்க மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. என் ஆண்டவர் தான் ஜோயலை கொண்டு வந்திருக்கிறார். கன்ஃபார்மா இன்னைக்கு ஜோயலுக்கு வழி திறக்குது, மாற்றம் உண்டாகுது. கர்த்தருடைய கிருபை ஜோயல் மேல இறங்குது. கர்த்தர் ஜோயலை கொண்டு வந்ததற்கு ஒரு முகாந்தரம் இருக்குது. அல்லேலூயா சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. ஆமேன் சொல்லுங்க உற்சாகமா. அல்லேலூயா. எழுந்திருக்க போறோம், ஜெபிக்க போறோம்.